இது வந்துட்டு இது எப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இதை வந்து ப்ரோக்ராம் பண்ணுமா இல்லை ஹவு இட் ஒர்க்ஸ் மேம்? பேசிக்லி இது எப்படி ஒர்க் ஆகுன்றதே புரிஞ்சுக்க முடியல. எப்படி இது ஒர்க் ஆகுது? நம்ம க்ளவுட் இருக்கு இல்லைங்களா, க்ளவுடில் வந்து லாட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ நாம் வந்து ஒரு டிவைஸ் வந்து ஒருத்தருக்கு கிடையாது, ஒரு ஃபேமிலி யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஹெல்த் அண்ட் வெல்த் நம்மளோட கையில். டிஜிட்டல் டாக்டர் இந்த ஒயர்ஸ் வந்துடும், கேபிள்ஸ் வந்துடும், இது வந்து பிரேஸ் லைட் வந்துடும். இப்போ நான் வந்து வேர் பண்ணியிருக்கிறது வந்து இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாள் வந்துட்டு இந்த மூட் ஸ்விங்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது பாடியிலேருந்து எல்லாமே. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம ஃபிசிக்கலாக வந்துட்டு ஒரு விஷயத்தை கவனிக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக மென்டலியும் கவனிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இப்போ இருக்கும். ஸோ இது என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் ஓவராலாக ஒரு ஹெல்த்துக்கு அல்லது ஒரு பர்சனுக்கு உண்டு? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் இப்போ இஷ்யூஸ் இருக்கிறதே வந்து ஸ்லீப்பு. சின்ன ஒரு டெமோ மூலிமா உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 3 ஆப் இருக்கும். பிங்க், ப்ளூ ஆப்பு, ஒயிட் ஆப்பு, பிங்க் ஆப்பு. பிங்க் ஆப் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக என்ன சீஸ் இருக்குது, இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் ஒரு பிஸி விமன் ஆண்டர்பிரனர் தான் இன்டர்வியூ பண்ண இருக்கோம். அவங்க ஹீலிங்கில் ஒரு பெரிய புரட்சியை பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எஸ், ஃப்ரீக்வன்சி ஹீலிங் கன்சல்டன்டான சம்பூர்ணி மேம் தான் இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்டே ஹீலிங் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் இதெல்லாம் என்ன அப்படின்றது தான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். ஸோ முதல்ல எனக்கு இந்த விஷயத்தை பற்றி கேட்கும்பொழுது ரொம்ப வியப்பாக இருந்ததுன்னா ஃப்ரீக்வன்சி ஹீலிங் அப்படின்றப்போ இது என்னவா இருக்கும் அப்படின்ற கேள்வி எனக்கே முதல்ல ரொம்ப பெருசாக இருந்து. ஸோ முதல்ல ஃப்ரீக்வன்சி ஹீலிங்னா என்ன மேம், அதை எப்படி ஒர்க் பண்ணும்? பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் நம்ம சயின்டிஸ்ட் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா 75 இயர்ஸ்க்கு பிஃபோராகவே ஃப்ரீக்வன்சி இஸ் த மெடிசன், ஃபியூச்சர் மெடிசன் வந்து ஃப்ரீக்வன்சின்னு சொல்லிட்டார். அதை இப்போ நம்ம கையில் என்ஜாய் பண்ணுறோம். குவாண்டம் ஃபிசிக்ஸ் மூலிமா சயின்ஸ் பேஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இது. அந்த ஃப்ரீக்வன்சியில் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் டிடெக்ட் பண்ண முடியும் அண்ட் இதில் வந்துட்டு எல்லா விஷயங்களுமே வந்து ரிவர்ஸ் பண்ண முடியுமா மேம்? பண்ண முடியும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்சனோட ஆரா சக்கரா வந்து ஸ்கேன் பண்ண முடியும். ஓகே, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றது நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஃபீல்டில் போய் ஒர்க் ஆகும். இன்ஃபர்மேஷன் ஃபீல்டில் வந்து நம்மளுக்கு நிறைய ப்ரேயர்ஸ் பண்ணுவோம். ப்ரேயர்ஸ் வந்து பாசிட்டிவ் தாட்ஸாக வரும். இப்போ நிறைய நம்ம அன்வான்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, நெகட்டிவ் எல்லாமே, அது எல்லாமே நம்மளை சுற்றி தான் இருக்கும். ஓகே, நாம் டிடெக்ட் ஆகும்போது உடனே வந்து அஃபெக்ட் ஆகும். இங்கே நம்ம சரௌண்டிங்ஸில் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு நம்ம க்ளீன் பண்ணிட்டாவே எந்த நோயுமே வராது. ஓகே, ஸோ பேசிக் வந்துட்டு நம்மளுடைய தாட் ப்ராசஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்லேருந்து எல்லாத்தையுமே வந்துட்டு க்ளீன் பண்ணணும். பட் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு இதன் மேலே வந்துட்டு எப்படி ஆர்வம் வந்தது, எப்படி இதை சூஸ் பண்ணி இங்கே வந்தீங்க? ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா மருந்தில்லா மருத்துவம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் நானும் என்னோட ஃபேமிலியும் இருக்கணும் அப்படின்றதுனால நிறைய ஹாஸ்பிட்டல் போகாமல் என்னென்ன பண்ண முடியும் ஓகே அப்படின்றதுல தான் ஸ்டார்ட் ஆச்சு ஃபஸ்ட்லேருந்து. அந்த மாதிரி ஜேர்னி ஸ்டார்ட் ஆகி தான் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளவர் மெடிசன் முடிச்சிருக்கேன். ஃப்ளவர் இப்போ ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு காய்ச்சல் இஷ்யூஸ் வருது என்னோட ஃபேமிலிக்கு அப்படின்னா நான் உடனே ஃப்ளவர் மெடிசன்ஸ் கொடுப்பேன். வித்தின் 1 or 2 days அது ரிலீஃப் ஆயிரும். அது இது மூலியமாகவே அதே மாதிரி வர்மா பாயிண்ட்ஸ், சின்ன சின்ன பெயினுக்கு அதெல்லாமே லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபேமிலி வந்து செக்யூர்டாக இருக்கணும், மருந்து இல்லாமல் சைட் எஃபெக்ட் இல்லாமல் வாழணுன்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே தான் அப்படியே ஜேர்னி ஆகும்போது தான் எனக்கு வந்து ஒரு டாக்டரை வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணார். என்னோடய ஃப்ரெண்ட் அவர், நேச்சுரோபதி டாக்டர் அவர் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இதெல்லாம் பண்ணும், நம்ம இது வரைக்கும் என்ன ஜேர்னி பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே உங்களுக்கு பண்ணும், இது ஒரு மேஜிக் பாக்ஸ் மாதிரி நீங்கள் எது கேட்டாலும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஷேர் பண்ணார். ஷேர் பண்ணிவிட்டு விட்டுட்டார். அதுக்கப்புறம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் பேசணும், இதை வாங்கலாமா என்ன பண்ணலாம். ஏன்னா எனக்கு ஒரு மேஜர் வந்து ஸ்கின் இஷ்யூ வந்து ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் இருந்தது. அது நான் அலோபதி இல்லாமல் மற்ற மெடிசன்ஸ் போகும்போது அது கிளியர் ஆகவே இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் அதுக்கு தான் டாக்டர் சஜஸ்ட் பண்ணியிருந்தார். அதை நான் யூஸ் பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ், இது ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை அப்போ தான் வருது, இது ஒர்க் ஆகுது அப்படின்ற இது வரும்போது. எனக்கு 3 childrens இருக்காங்க. ஓகே, அவங்க வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் போடும்போது நிறைய மைண்டுக்குள்ளே போகும்.
அந்த ஸ்ட்ரெஸ்னால தான் அந்த இஷ்யூ வந்ததுன்னு அதுக்கப்புறம் தான் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது எங்களால். இப்போ அதே குழந்தைங்க தான், அதே சண்டைகள் தான், ஆனால் எதுவுமே உள்ளே போகல. மைண்ட் வந்து காம் அண்ட் கிளியர் ஹாப்பி ஸ்டேட்லேயே இருக்குது. அண்ட் உங்களால் எல்லாத்தையுமே பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியுது. ஹேண்டில் பண்ணுற விதம் என்டையர்லி மாறிடுச்சு. ஓகே. அண்ட் இப்போ வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க ஃப்ளவர் மெடிசன் வந்துட்டு நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா, ஆல்சோ யூ டூ பிரானிக் ஹீலிங் அண்ட் நிறைய விதம் ஆஃப் ஹீலிங்ஸ் எல்லாம் வந்துட்டு நீங்கள் கற்று வச்சுருக்கீங்க. ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஹீலிங் அண்ட் ஒன்று எப்படி ஒர்க் ஆகும் மேம்? பார்த்தீங்க அப்படின்னா ப்ரானிக் ஹீலிங் வந்து நம்மளோட அதுவும் இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு தான். நம்ம ஒருத்தரோட ஆராவை செக் பண்ணுறோம் அப்படின்னா மேனுவலாக செக் பண்ணுவோம். ப்ரானிக் ஹீலிங்கில் எப்படி இருக்குது, என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம பவராக இருந்தால் தான் இன்னொருத்தரை வந்து டச் பண்ண முடியும். கரெக்ட். நாம அந்த இடத்துல வீக் நெகட்டிவ் எனர்ஜி பாஸ் ஆகும். எக்ஸாக்ட்லி. ஓகே. அதனால அந்த இஷ்யூஸ்னால எனக்கு ப்ரானிக் ஹீலிங்கில் பெட்டராக என்னால் போக முடியல. ஏன்னா நம்ம எனர்ஜி கம்மியாக இருக்கும், வேண்டாம், ஃபேமிலியில் இருப்போம், நம்ம நிறைய விஷயங்கள் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்போம். ஆமாம், அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நம்ம மெடிடேஷன் பண்ணி நம்மளோட எனர்ஜி லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ தான் இன்னொருத்தரை வந்து டச் பண்ண முடியும். நம்ம ஃபேமிலி இப்போ ஒரு ஹெட்டேக் இருக்குது, சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதை கிளியர் பண்ணலாம். மேஜராக போய் எதுவுமே பெருசாக ஒரு பெரிய ட்ரபிள்ஸமான விஷயத்தை இப்போதைக்கு பண்ண முடியாது. ஆமாம். ஃப்ளவர் மெடிசன் பார்த்தீங்க அப்படின்னா எமோஷ்னல், நம்மளோட பாடி வந்து எமோஷ்னலோட கனெக்ட் ஆன விஷயங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர் இருக்குது, எல்லார் பாடியிலையுமே அந்த செல்ஸ் இருக்குது. அது எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டீப் சாரோ, கவலை, அதிகப்படியான கவலை இருக்கும்போது அந்த கேன்சர் செல்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. அந்த எமோஷ்னலை நம்ம கட் பண்ணும்போது படிப்படியாக அது கட் ஆகுது. எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு கேன்சர் வருது, அவங்க வந்து கவலையில் இருக்காங்க, வந்துருச்சுன்னு சொல்லலாம். அதே குழந்தைங்களுக்கு எப்படி நீங்கள் சொல்லலாம் அவங்களுக்கு என்ன இருக்குது? ஆனால் தாய் வந்து ஹோமில் இருக்கும்போதே அந்த பேபி அவங்க அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. கரு வச்சிருக்கிறப்போ அந்த கருவா இருக்கிற போதே பேபி வந்து அந்த எமோஷன்ஸை ஃபீல் பண்ணி அவங்க அந்த ஃபீலிங்கில் இருந்திருப்பாங்க நிறைய. அதை வந்துட்டு இந்த பேபி அப்சர்வ் பண்ணி வச்சிருந்திருக்கிறதுனால அப்படியே கேரி ஓவர் ஆகுது. ஓகே. ஸோ நீங்கள் போட்டிருக்கிறது தான் வந்து இந்த ஃப்ரீக்வன்சி மெஷர், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஓகே. இது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் ஹீலி. ஸோ இது வந்துட்டு இது எப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இதை வந்து ப்ரோக்ராம் பண்ணுமா இல்லை ஹவ் இட் ஒர்க்ஸ் மேம்? பேசிக்லி இது எப்படி ஒர்க் ஆகுன்றதே புரிஞ்சுக்க முடியல. எப்படி இது ஒர்க் ஆகுது? பேசிக்லி நம்ம க்ளவுட் இருக்கு இல்லைங்களா, க்ளவுடில் வந்து லாட் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஆப் மூலிமா, மொபைல் மூலிமா கனெக்ட் பண்ணிவிட்டு ஆப் மூலிமா நம்மளுக்கு என்ன ப்ரோக்ராம் வேணுன்றதை அதை நம்ம அனலைஸ் பண்ணோம். நம்ம பாடியை அனலைஸ் பண்ணிவிட்டு அது வந்து என்ன ப்ரோக்ராம், என்ன டைம், எங்கே வேர் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே மொபைலில் ஷோ பண்ணிடும். ஓகே. ஷோ பண்ணிடும், நம்ம அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணால் போதும். ஓகே. இது ரன் பண்ணுறன்றது வந்துட்டு எவ்வளோ நேரம் ப்ராசஸ் மேம்? இது எப்படி ஒர்க் ஆகும்? ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒவ்வொரு டைமிங் எடுக்கும். இப்போ ஸ்கின் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா ஸ்கின்னுலே லாட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நம்மளுக்கு என்ன வேணுன்றது அதை சஜஸ்ட் பண்ணும். சஜஸ்ட் பண்ணும்போது அதிலே டைமிங் காமிக்கும், எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும், எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நம்ம மொபைலில் ஷோ ஆயிரும். ஓகே. அண்ட் இது எவ்வளோ நேரம் அல்லது எவ்வளவு நாட்கள் வந்து இதை யூஸ் பண்ணால் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுகர் இருக்குது, இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா உடனே டக்குன்னு 1 or 2 months கிளியர் பண்ணிடலாம். வருஷ கணக்கில் இருக்குது, ஒரு 20 years 15 years இருக்குது அப்படின்னா அங்கே போய் நம்மளோட ஃப்ரீக்வன்சி சென்ட் பண்ணிவிட்டு செல்ஸில் போய் ஒர்க் ஆகும். செல்ஸில் ஒர்க் ஆகும்போது வித்தின் ஒரு 9 months அதுலேருந்து வெளியே வந்துடலாம். அவங்களோட டியூரேஷன் எவ்வளவோ, அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஃபீல்டில் எவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் கட் பண்ண இது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிசம் குழந்தைங்க வந்து ஒரு 27 years ஒரு பாய், அவங்களோட பேரண்ட் வந்து அந்த பையனை தூங்க வைக்கிறதுக்கு ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் அட்லீஸ்ட் 2 hours தான் தூங்குற டைமிங். அவன் இது வரைக்கும் தூங்குனதே மாத்திரை வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே தூங்கினாலும் அதிகப்படியாக 2 மணி நேரம் தான். அதுக்கப்புறம் ஓடுறது, அக்ரெசிவாக ஹைப்பராக இருப்பாங்க, ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருக்காங்க. அந்த பையனுக்கு வந்து வித்தின் 3 months 8 hours ஸ்லீப் இருக்குது, ரெகுலர் ரொட்டீன் இருக்குது, அந்த ஹைப்பராக ஓடுறது எல்லாமே கம்மியாயிடுச்சு, சாப்பிட்றது இன்டேக்கு எல்லாமே ப்ராப்பர் ஆயிடுச்சு வித்தின் 3 months. ஓகே.
அவங்களோட இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு எப்படி இருக்கோ அதுக்கு அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதை அந்த அளவுக்கு அதே ரெட்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவைஸ் வந்து ஒருத்தருக்கு கிடையாது, ஒரு ஃபேமிலி யூஸ் பண்ணலாம். நம்மளோட ஹெல்த் அண்ட் வெல்த் நம்மளோட கையில், டிஜிட்டல் டாக்டரு அப்படின்னு நம்ம கூப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஹீலி யூஸ் பண்ண முடியும் நம்மளால. இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா என்னோட குழந்தைக்கு எப்படி யூஸ் ஆகும், நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு நான் எதுக்கு யூஸ் பண்ணணும் அந்த கேள்வி இருக்கும் இல்லைங்களா. இப்போ லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, லேர்னிங் ஐடென்டிஃபை, அந்த இதையும் சால்வ் பண்ண முடியும். இப்போ குழந்தைங்க வந்து நல்லா படிப்பாங்க, எக்ஸாம் வந்து அந்த ஃபியர் வரும்போது அப்படியே பிளாங்க் ஆகிடும், அது எல்லாமே ரெட்டிஃபை பண்ண முடியும். எல்லாமே ரெட்டிஃபை. ஸோ இதில் வந்துட்டு ஏஜ் குரூப்ஸ், இந்த குரூப் டு இந்த குரூப் தான் அப்படின்ற ஒரு டிவைஸ் அப்படி ஏதாவது இருக்கா, இல்லை டிவைஸ் எப்படி வேறுபடுது? நிறைய டிவைஸ் எல்லாருக்குமே ஒரே டிவைஸ் தான்? ஒரே டிவைஸ் தான். ப்ரோக்ராம்ஸ் வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஒரு சின்னதில் வந்து 10 ப்ரோக்ராம்ஸ் தான் இருக்கும். ப்ரோக்ராம்ஸ் வைஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த காஸ்ட் வைஸும் நம்மளுக்கு மாறும். ஓகே, ஸோ இது மினிமம் டு மேக்ஸிமம்ன்றது என்ன பேக்கேஜில் வந்துட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வருது மேம்? 45,000 இருந்து 4 lakhs வரைக்கும் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரோக்ராமிங் பொறுத்து தான்? ஆமாம், ப்ரோக்ராமிங் தான் காஸ்ட் நம்மளுக்கு. ஓகே, ஸோ மேக்ஸிமம் எது வரைக்கும் வந்துட்டு ப்ரோக்ராம் ஆகி இருக்கும்? டு மேக்ஸ் இது வரைக்கும் வந்துட்டு இதில் சரி பண்ணலாம், அல்லது வந்துட்டு பெட்டர் ஆக்கலாம், அல்லது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ஒரு பேஷண்ட்டுக்கு, அந்த பேஷண்ட்டுக்கு டாக்டர் வந்து பேசிட்டாங்க, டிசைட் பண்ணிட்டாங்க, 1 crore பட்ஜெட் சொல்லிட்டாங்க. அந்த பர்சன் வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி 1 monthல அவரோட ஹார்ட்டே ரெடி பண்ணிக்கலான்ற அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் யூஸ் பண்ண ரெட்டிஃபை பண்ணிகிட்டே இருக்கலாம். எப்படி ப்ரோக்ராம் யூஸ் பண்ணணுன்றது எல்லாமே நம்ம கைட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 4 lakhsன்னு சொல்லும்போது இவ்வளோ காஸ்ட் நான் கொடுத்து பை பண்ணணுமா அந்த கேள்வி எனக்குமே இருந்தது. ஆனால் நான் ஸ்கின் இஷ்யூக்கு வந்து செலவு பண்ணது இதோட அதிகமாக இருந்திருக்கும். கரெக்ட், வேற ஒரு விஷயத்துக்கு இன்னும் அதிகமாக செலவு பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு இது வந்து அப்போ தான் எனக்கு காஸ்ட்டு தெரியல. அது வாங்கி யூஸ் பண்ணும்போது என்னோட குழந்தைக்கு யூஸ் பண்ணுறேன், என்னோட இப்போ நான் ஃபேமிலிக்கே யூஸ் பண்ணுறோன்றப்போ அது காஸ்ட். இப்போ ஒரு பிஸ்னஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் அதான் சொன்னேன் இல்லைங்களா, கோல்ஸ் அண்ட் டிசைர், என்னோட ட்ரீம்ஸ் வந்து நான் ஃபில் பண்ணும்போது அதுக்கான பர்சன் கிடைச்சாங்க எனக்கு. பேசி அவரும் ஒரு செலிப்ரிட்டி தான். அவரோட டான்ஸ் ஸ்கூல் ஆர்பி டான்ஸ் ஸ்கூலை வந்து நம்ம ஃப்ரான்ச்சைசிங் எடுத்திருக்கோம். எடுத்து 1 month தான் ஆகுது. ஓகே, சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா எல்லா வியாதிகள் அண்ட் எல்லா நோய்களும் டிஸார்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஏர்லியாக டிடெக்ட் பண்ணிட்டோம்னா அப்புறம் அங்கே அதாவது இறக்குற ஒரு ஸ்டேஜே வராது. அப்படி பட் அது வந்து அன்அவாய்டபிள் இல்லையா? அப்படி இருக்கிறப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது மேம்? இல்லை மேம், மரணத்தை வந்து இது பண்ண யூ கான்ட் ஸ்கிப் டெஃபினெட்லி. ஏன்னா மரணம் வர வரைக்கும் நம்ம எந்த நோயுமே இல்லாமல் வாழலாம். ஓகே, ஸோ அது வந்துட்டு பாடியை ஹெல்த்தியாக வச்சுட்டு ஒரு இயற்கை மரணமாக இருக்குமே தவிர அந்த மாதிரி டிசீஸால ஸ்டாப். ஸோ இப்போ இது வந்து எனி விச் பேஸ் நம்ம என்ன அதை வந்துட்டு க்ளோரிஃபை பண்ணாலும் எண்ட் ஆஃப் தி டே அது வந்து ஒரு மெஷின். ஸோ அது பழுதாகிற பொழுது அல்லனா அதுக்கு நான் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்காலும் அப்படி என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த மாதிரி இது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் நம்ம பை பண்ணும்போது 14 days ரீஃபண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, மணி பேக் கேரண்டி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு 1 weekல வந்து எங்கள் சார் கேட்டார், ஏம்மா இது யூஸ் பண்ணலாமா, இவ்வளோ காஸ்ட்டாக இருக்குது, நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாமா அப்படின்னு வந்து கேட்டார் என்கிட்ட. ஆஃப்டர் 1 week இல்லைங்க ஒர்க் ஆகுது, நிறைய சேஞ்சஸ் என்னோடய பாடிலையும் மைண்ட்லேயும் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்படி இல்லைன்னா அதை நம்ம 14 daysக்குள்ளே ரீஃபண்ட் பண்ணோன்னா உங்கள் அவளோட அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, அதே மாதிரி 2 yearsக்கு வாரண்டி ஃபுல்லாகவே இருக்குது. எது டேமேஜ் ஆனாலுமே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆஃப்டர் 2 yearsக்கு அப்புறம் எதனா டேமேஜ் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த டிவைஸ்க்கு மட்டும் காஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மீதிப்படி அவங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ ஒரு டிவைஸ் வாங்கும்பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் அது கூட வரும்? டிவைஸ் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒயர்ஸ் வந்துடும், கேபிள்ஸ் வந்துடும், இது வந்து பிரேஸ்லைட் வந்துடும். இப்போ நான் வந்து வேர் பண்ணியிருக்கிறது வந்து காயில் மூலிமா, இதை டெஸ்ட்லா காயில் சொல்லுவாங்க, இதில் வந்து கனெக்ட் பண்ணி நான் வேர் பண்ணியிருந்தேன். இப்போ இதே ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணும்போது இதோட கனெக்ட் பண்ணிவிட்டு பேண்ட் மாதிரி வாட்ச் மாதிரி கட்டியிருப்பேன். ஒயர்ஸ் இருக்கும், மைக்ரோ கரண்ட் இதுலேருந்து பாஸ் ஆகிட்டே இருக்கும். பாஸ் ஆகும்போது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஸ்கின் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன்னா ஸ்கின் ரிலேட்டடாக என்ன இஷ்யூஸ் இருக்கோ அந்த இடத்துல போய் ஒர்க் ஆகும் ஃப்ரீக்வன்சி. பர்டிகுலர் இடத்துல? ஆமாம். ஓகே,
இது பார்த்தீங்க அப்படின்னா 728 ஹெர்ட்ஸில் வந்து ஃப்ரீக்வன்சி நம்ம சென்ட் பண்ணும்போது டிஎன்ஏவே சேஞ்ச் ஆகும். பிக்கஸ்ட் ரெவல்யூஷன் மாதிரி இருக்கே மேம். ஸோ இது வந்துட்டு ரிஸ்பேண்டா அதே மாதிரி எப்பவுமே வந்துட்டு வேர் பண்ணிட்டு இருக்கணும் இல்லையா? இப்போ வந்து நம்ம 3 hours ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோன்னா மார்னிங், ஆஃப்டர்நூன், நைட்டு அந்த டைம் மட்டும் வேர் பண்ணால் போதும். ஓகே, நம்ம எப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோமோ அந்த மாதிரி வேர் பண்ணால் போதும். ஓகே, ஸோ அந்த ஃபிட்பிட் மாதிரி தான் அது வந்துட்டு நம்ம கூடவே இருக்கிற ஒரு இது, அது வந்துட்டு எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணும். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒவ்வொரு நாள் வந்துட்டு இந்த மூட் ஸ்விங்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் இருக்குது பாடியிலேருந்து எல்லாமே. ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம ஃபிசிக்கலாக வந்துட்டு ஒரு விஷயத்தை கவனிக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக மென்டலியும் கவனிக்க வேண்டிய சுச்சுவேஷனில் இப்போ இருக்கும். ஸோ இது என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் ஓவராலாக ஒரு ஹெல்த்துக்கு அல்லது ஒரு பர்சனுக்கு உண்டு பண்ணும்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேஜர் இப்போ இஷ்யூஸ் இருக்கிறதே வந்து ஸ்லீப்பு ப்ளஸ் டிப்ரெஷன். இது ரெண்டுத்து மூலிமா போகும்போது அவங்க ஸ்லீப்லெஸ் ஆயிடுறாங்க. ப்ளஸ் வந்து டிப்ரெஷன் வந்ததுன்னா ஒன்றா கூட அப்படியே அடிஷ்னலாக வாங்கிட்டே இருப்போம், நோய்களை வாங்கிட்டே, இலவச சலுகைகள் மாதிரி ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கும். இதில் வந்து நம்ம சொல்கிற ப்ரோக்ராமை ரன் பண்ணவே மைண்ட் வந்து காம் அண்ட் கிளியர் ஸ்டேட்டுக்கு போயிடும். வெளியே நடக்கிறது நிறைய உள்ளே போகும்போது தான் குப்பையாக கன்வெர்ட் ஆகுது. இப்போ உள்ளே போகாது உங்களுக்கு. ஓகே, ஸோ என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இதன் மூலயமா சரி பண்ணலாமா? ஸ்லீப், ஓகே, கண்டிப்பாக டீப் ஸ்லீப் இருக்கும். ஆட்டிசம் சரி பண்ண முடியும். பார்த்தீங்க அப்படின்னா சுகர், இது நம்மளோட நோய் என்னென்ன இருக்கோ ரூட் காஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணி அங்கே ஒர்க் ஆகும். ஸோ எனி டிசீஸோடைய ரூட் காஸை ஃபைண்ட் பண்ணும். இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு ஆர்கன் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகிறது இருக்கும் அண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய இம்பாக்ட்ஃபுல்லான விஷயம். ஸோ அதிலலாம் இந்த மாதிரியான ஃப்ரீக்வன்சி ஹீலிங் ஒர்க் பண்ணுமா? ஒர்க் பண்ணும் மேம். பெயின் இருக்கும் இல்லைங்களா, அதை ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிற பர்சனுக்கு வந்து அவரோட பெயினை வந்து கம்மி பண்ண முடியும். அவரோட மைண்டை ஹாப்பி ஸ்டேட்டுக்கு கொண்டு போக முடியும். அதை பண்ண முடியும். இயர்லி ஸ்டேஜஸ் இருக்கும்போது ரெக்டிஃபை பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எண்ட் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் அல்லது ஒரு ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்றக்கப்போ அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? இப்போ அது எந்த மாதிரி இருக்குன்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். இப்போ ஆர்கன்ஸ் ஃபுல்லாக போயிடுச்சா இல்லை ஸ்டார்டிங்னா நம்ம கண்டிப்பாக பண்ண முடியும். ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ஒரு பொருள் வந்து இந்த செடி இறந்துருச்சு, அதுக்கு தண்ணி ஊற்றி நான் ரெக்வயர் பண்ண முடியுமா? இல்லை. ஆனால் பாதி இருக்கும்போது ரெக்வயர் பண்ண முடியும். அந்த மாதிரி தான். ஓ, ஸோ இப்போ எனி டிசீஸ்க்கு எனி ஆர்கன்ஸ்க்கு அப்படி தான் அது ஒர்க் ஆகும் இல்லையா? அண்ட் நீங்கள் அப்படி பார்த்தா வந்துட்டு லைக் எல்லா சின்ன விஷயத்துக்குமே வந்துட்டு இந்த மிஷின் ஒர்க் ஆகும். ஓகே, அண்ட் இது வந்துட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போது ஒருத்தவங்க ஒரு பர்சன் வாங்குறாங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் அண்ட் இன்னொருத்தருக்கு வேறு பிரச்சனை இருக்கும். ஸோ இது எல்லாமே ப்ரோக்ராம் டு ப்ரோக்ராம் டிஃபர் ஆகும். ஆமாம், இப்போ இதே ஸ்கின் ப்ராப்ளம், ஸ்கின் எனக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து செலக்ட் ஆகி நான் மொபைலை செலக்ட் பண்ணி ரன் பண்ணுறேன்னா என்னோட டிசீஸ்க்கு வந்து வேறு மாதிரி ஒர்க் ஆகும். அந்த ஃப்ரீக்வன்சி வந்து வேறு மாதிரி வரும். இப்போ உங்களுக்கு அதே ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு வேர் பண்ணும்போது அந்த ஃப்ரீக்வன்சி வந்து மாறிடும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் கஸ்டமைஸ்டு பண்ணி தான் கொடுக்கும். நாம் பண்ண தேவையில்ல, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே கஸ்டமைஸ் பண்ணி தான் நம்மளுக்கு கொடுக்கும். பட் அது ஆப் மூலிமா நம்ம வந்துட்டு ஹேண்டில் பண்ணணுமா இல்லை எப்படி? மொபைல் மூலிமா ஆப் மூலிமா கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த நம்ம ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணி ரன் பண்ண போகிறோம். ஓகே, அண்ட் இது இந்த மெஷின் மூலியமாக நம்ம எக்ஸ்ட்ராவாக மெடிகேஷன்ஸ் எடுக்கிறது அல்லது எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறது அதெல்லாம் தேவை இருக்குமா? அந்த இப்போ வந்து சுகர் இருக்குன்னா டக்குன்னு வந்து பண்ண முடியாது. அது மெடிசன் எடுத்துக்கிட்டே வாங்க. இது ஃப்ரீக்வன்சி சென்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆகும்போது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் நம்ம டெஸ்ட் எடுக்கும்போது. அப்போ ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம இதை மட்டுமே கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஓ, பட் அதான் சைமல்டேனியஸாக எடுக்கிற மெடிசன் எடுக்கலாம். பட் ஃப்ரீக்வன்சிக்காக இது எடுக்கும்பொழுது இது சார்ந்து இது மெடிகேஷன்ஸ் இல்லை? இல்லை, இது வந்து நோ சைட் எஃபெக்ட் மேம். எக்கோ ஃப்ரெண்ட்லி சிஸ்டம். இதால் ஒரு நோயை கிரியேட் பண்ண முடியுமானா முடியாது, சால்வ் பண்ண தான் முடியுமே தவிர ஒன்லி பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி மட்டும்தான் அதில் இருக்குது. ஓகே, நீங்கள் அதே மாதிரி சொன்னீங்க அஃபர்மேஷன்ஸ்க்கும் வந்துட்டு அஃபர்மேஷன்ஸ்க்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்களுக்குலாம் ஒர்க் ஆகும்? ஏன்னா இப்போ ஹீலிங்கிறது ஒரு பாடி சம்மந்தப்பட்ட விஷயம். பட் இமேஜினேஷன், தாட்ஸ், அஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்டர்னலாக யூனிவர்ஸ் கிட்டேருந்து ஒர்க் ஆகிற விஷயம். ஸோ இது எப்படி மேம் ஒர்க் ஆகுது? இப்போ நம்மளோட மேஜர் வந்து பார்த்திங்கன்னா 7 சக்ரா, 7 எனர்ஜி பாயிண்ட்ஸ் சொல்லலாம், சக்ரா பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். இதில் பிளாக்கேஜ் இருக்கும்போது தான் நம்ம எந்த அஃபர்மேஷன் சொன்னாலுமே ரீச் ஆகலை யூனிவர்ஸ்க்கு. இப்போ ஒரு எறும்பு இருக்குது, அதுக்கு சக்கரை வைக்கிறீங்க, அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்களா போயிட்டு? இல்லை. ஆனால் யூனிவர்ஸ் வில் கனெக்ட். இங்கே இருக்குது உனக்கு ஃபுட்டு, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் வில் கனெக்ட். அந்த எறும்புக்கு கொடுத்த அறிவு தான் நம்மளுக்கு அதோட அதிகமாக தான் கொடுத்துருக்காங்க.
கடவுள். நம்ம அதை யூஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா அந்த 7 சக்ராஸ் வந்து பிளாக்கேஜாக இருக்கும்போது நம்ம என்ன அஃபர்மேஷன் போனாலுமே அது யூனிவர்ஸ் கனெக்ட் ஆகலை. இந்த ரூட் கிளியராக இருந்தால் நேராக போயிடும். ஓகே, இங்கே நிற்குது. அப்புறம் எப்படி நம்மளோட அஃபர்மேஷன்ஸோ நம்மளோட ட்ரீம்ஸ் கோல்ஸ் எது சொன்னாலுமே ஏன் போகல அப்படின்னா இதுதான் ரீசன். ஓகே, இப்போ மணின்னு சொல்லிட்டு நம்ம மணி பின்னாடி தான் ஓடிட்டுருக்கோம். அது கொடுக்க ரெடி, ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்கா? ஸோ தாட் ப்ராசஸ்லேருந்து நடுவில் இருக்கிற டிஸ்டர்பன்சஸ்லேருந்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணும். அது கிளியர் பண்ணிவிட்டு ஒன்ஸ் ரூட் கிளியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் நினச்சது நடக்கும். ஸோ ஹவ் அபவுட் அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்? இப்போ வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு அந்த பொறுமை இழக்கிறதுனால நம்ம நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து லூஸ் பண்ணுறோம், பேசுகிற விதத்துலேருந்து எல்லாமே. ஸோ இது ரிலேஷன்ஷிப்க்கு எப்படி ஒர்க் ஆகும்? நீங்கள் அப்படி ஏதாவது ஒரு டெஸ்டிமனியில் பார்த்துருக்கீங்களா? நிறைய டைவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகுது. ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அன்பு வச்சுருப்பாங்க, ஒரு சடன் ஒரு ஈகோவில் வந்து சவுட் கத்திருப்பாங்க, ஒரு பர்சனல் ட்ரிகர் பாயிண்ட்டாக இருக்கும். நீ என்ன எப்படி என்ன கேட்கலாம் அப்படின்னு ஒரு சவுட் பண்ணி அந்த இது விவாதிக்கும் போது தான் நிறைய டைவர்ஸில் போய் முடியுது. அதை வந்து காம் டவுன் பண்ணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்கீலி சொல்லிட்டு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து எடுக்க முடியுமா? இது சார்ஜர் தான். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ரீசார்ஜபிள் மாதிரியா இல்லை எல்லா டிவைஸுமே? ஆமாம், சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேமிலியோட இதில் வந்து நம்ம ஹோமில் வந்து ரன் பண்ணும்போது ஃப்ரீக்வன்சி வந்து அந்த நெகட்டிவ் தாட்ஸை எலிமினேட் பண்ணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வில்லேஜில் நம்ம இன்னும் முன்னாடி காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் வீடு கட்டணும், இந்த இடத்துல வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் அப்போ இருந்தது. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை. எல்லா இடத்துலையுமே நம்ம பிளாட்டு வீடு இடம் கிடைச்சா போதும் வீடு கட்டிடுறோம். ஆனால் அந்த ஹெர்த்துக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து வெளிவரும். ஒரு இடத்துல வந்து அந்த ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும்னா அடிக்கடி சண்டைகள் பிரச்சனைகள் வீட்டுக்குள்ளே வரும், அடிக்கடி உடம்பு முடியாமல் போகும். அது என்ன காரணம்னே தெரியாது. கரெக்ட். அந்த இடத்துல நம்ம இதை ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாம் சார்ட் அவுட் ஆகும். ஸோ இது வேறு டிவைஸ், நீங்கள் வச்சுருக்கிறது வேறு டிவைஸா? இது வந்து ஹெல்த் டிவைஸ். நம்மளோட பாடியை வந்து அனலைஸ் பண்ணி நம்மளை ப்ரோக்ராம் செட் பண்ணி ப்ரோக்ராம் ரன் பண்ணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்மாஸ்பியரை க்ளீன் பண்ணும், ஒரு பிளேஸை எனர்ஜைஸ்ட் பண்ணும், ப்ளஸ் வந்து வாட்டர் ஆக்டிவேஷன் பண்ணும். வாட்டர் ஆக்டிவேஷன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்டிசம் குழந்தைங்க ஏற்கனவே பேசியிருந்தோம் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இதில் ப்ரோக்ராம் ரன் பண்ணிவிட்டு அதில் வந்து வாட்டர் ஆக்டிவேஷன் வந்து நர்வஸ் சிஸ்டம் சொல்லிட்டு ஒன்று இருக்குது, நர்வஸ் ஹார்மோனி. அதோட நம்ம ஒரு பாட் மேலே வச்சுட்டோன்னா 10 மினிட்ஸில் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அது சென்ட் ஆகிடும். அந்த வாட்டர் வந்து இன்டேக் பண்ணும்போது அவங்களோட பிரெயினில் போய் அந்த நர்வஸ் சிஸ்டத்தில் போய் ஒர்க் ஆகும். ஏன்னா வாட்டர் வந்து நம்ம எது சொன்னாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுற சக்தி இருக்கு. அதனால தான் எல்லா கோயில்கள்லையுமே சர்ச்லையுமே வாட்டர் ஹோலி வாட்டராக இருக்கும். நம்மளோட ஏதோ ஒரு வாட்டர், வாட்டரும் இருக்கும், ஃப்ளவரும் இருக்கும். அண்ட் இது வந்து ஜென்ரலாக வந்துட்டு இப்போ இந்த ஹீலிங் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சில பேர் ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு வே ஆஃப் ஹீலிங் இருக்கும். ஸோ சில பேர் வந்துட்டு அந்த ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அதை இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க, பிகாஸ் மை எனர்ஜி ரிஃபர்ஸ் ஃப்ரம் யோர்ஸ். அப்படி இருக்கும்பொழுது இந்த டிவைஸுக்கும் அதே தான் உட்பட்டு இல்லை பார்த்தீங்க அப்படின்னா பிராணிக் லிங்க் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்னொருத்தர் வந்து பண்ணும்போது நம்ம எனர்ஜைஸ்ட் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். ஆனால் இது இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யாராக இருந்தாலுமே அந்த எனர்ஜியை வந்து கட் பண்ணும், நம்மளுக்கு வராது. ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும்போது இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் உங்களுக்குமானது தான் இருக்குமே தவிர எனக்கு இருக்காது. ஓகே, அது வந்து நான் கேரி ஓவர் பண்ண மாட்டேன், என்னோட கர்மாவை ஆட் ஆகாது. ஓகே, ஸோ இது கர்மாலேருந்து எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும். அண்ட் இது வந்து இது எப்படி சொல்கிறது, இப்போ வந்துட்டு ஒரு மெஷின் தான் இருந்தாலும் இது இப்போ நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா இது ஆன்மீகமாக எடுத்துக்கணுமா இல்லை அறிவியலாக எடுத்துக்கணும், எப்படி இதை எடுத்துக்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னோர்கள் வந்து அறிவியல் ஆன்மீகம் ரெண்டும் ஒன்றா தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த 9 பிளானட்ஸ் தான் நவகிரகங்களாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் நம்மளோட அந்த பிளானட்ஸ்லேருந்து நம்ம ஒரு பர்த் ஆகிறோன்னா அந்த நட்சத்திரத்தில் தான் இருப்போன்றதுனால நம்மளுக்கு அந்த கொடுக்குறாங்களே ஸ்டார் கொடுக்குறாங்கல்ல, அந்த ஸ்டார் யூஸ் ஆகும்போது ஏதோ ஒரு சனி பயிற்சி வருது அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். அதுதான் ஃப்ரீக்வன்சி. இப்போ வந்து அதை வந்து கட் பண்ணணுன்னா நாம் எனர்ஜைஸ்டாக இருந்தோன்னா அது கட் பண்ண முடியும். சயின்டிஃபிக்காக
ப்ரூவன் ரிப்போர்ட்டட் தான் இது எல்லாமே. ஆன்மீகமாகவும் எடுத்துக்கலாம், அறிவிலாகவும் எடுத்துக்கலாம், ரெண்டுமே இதில் ஒர்க் ஆகுது. ஓகே. அண்ட் இது எவ்வளோ நாள் லேர்னிங்காக இருக்கும் அண்ட் அதை எப்படி ஒருத்தவங்க வந்துட்டு லேர்ன் பண்ண முடியும், கற்றுக்க முடியும்? இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ப்ரோட்டோக்கால் என்ன அப்படின்றது எல்லாமே நாங்கள் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வாங்குகிற பர்சனுக்கு இன்டிமேட் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ மொபைல் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும், இது யூஸ் பண்ணிடலாம். ஓ ஓகே. ரொம்ப டிஃபிகல்ட்டி எல்லாம் இல்லை, மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்ச எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சூப்பர். பட் இப்போ நீங்கள் சொன்னது வந்துட்டு ஹீலிங் அண்ட் வந்துட்டு உடம்பு சார்ந்த விஷயம் எல்லாமே ஓகே. பட் இந்த கர்மிக் வினைன்னு ஒரு சொல்லுவாங்களா, கர்மாஸ், அதெல்லாம் வந்துட்டு சார்ட் அவுட் பண்ண முடியுமா மேம்? பண்ண முடியும். ஓ பண்ண முடியும். இப்போ ரொம்ப ஒரு சின்ன விஷயம் மேம். இப்போ ஒருத்தருக்கு வந்துட்டு நீங்கள் சொன்னது எல்லாமே வந்துட்டு மந்த்ஸ் டைம் எடுக்கும், இல்லை இவ்வளவு காலம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் பெயின் ரிலீஃப் அல்லதுனா ஒரு தலைவலி அதுனா எல்லாத்துக்குமே வந்து குவிக் ரெமெடி தான் தேவை. ஸோ அந்த குவிக் ரெமெடிக்கு அது ஹவு குவிக்லி எஃபெக்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த மேக்கீலி மூலிமா நம்ம ஹெட் ஹார்மோனின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஹெட் ஹார்மோனி போடும்போது ஹெட்டேக் வந்து இம்மிடியட்டாக ரிலீஃப் ஆகும். நான் பார்த்தீங்கன்னா ஸ்டொமக் பெயின் எனக்கு ஒன் டே இருந்தது, ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஏன் இருந்தது என்னன்னு தெரியல எனக்கு. உடனே ப்ரோக்ராம் வந்து ஸ்டொமக் ஹார்மோனி போட்டுட்டு நான் ஸ்டொமக்கில் வச்சுருந்தேன். வித்தின் 25 மினிட்ஸில் அது இல்லை. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெரிடியன் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. நம்மளோட ஒவ்வொரு மெரிடியன்லேயும் போய் ஒர்க் ஆகும். ஹார்ட் மெரிடியன், லங்ஸ் மெரிடியன், அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே போய் ஒர்க் பண்ணும். ஸோ இது நீங்கள் சொன்னபடி பார்த்தா அது என்விரான்மெண்ட்காக ஒர்க் பண்ணுறது, பட் இதுவுமே ஹெல்த்துக்கும் ஒர்க் பண்ணும். ஓகே. ரெண்டுமே பிரதர் அண்ட் சிஸ்டர் ரெண்டும் ஒன்றா தான் ஒர்க் ஆகும். இல்லை நம்ம ஒரு ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுறோன்னா இதில் வந்து 7 ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணுறோன்னா இதில் 2 ப்ரோக்ராம்ஸ் நம்ம ரன் பண்ணோம் ஒரு நாளைக்கு. அது மாதிரி கம்பைன் பண்ணி தான் நம்ம எடுக்கிற மாதிரி. நான் சின்ன ஒரு டெமோ மூலிமா உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து 3 ஆப் இருக்கும். பிங்க், ப்ளூ ஆப்பு, ஒயிட் ஆப்பு, பிங்க் ஆப்பு. பிங்க் ஆப்பு பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக என்ன இஷ்யூஸ் இருக்கோ இண்டிவிஜுவலாக போய் ஒர்க் ஆகும். ப்ளூ வந்து அனலைஸ் பண்ணும், நம்ம பாடியில் என்னென்ன இஷ்யூஸ் இருக்கோ அதை அனலைஸ் பண்ணும். ஒயிட் ஆப்ன்றது வந்து நம்ம ஒரு டிசீஸ்க்கு என்ன ப்ரோக்ராம் போடுறதுன்னு தெரியல அப்படின்னா ஏஐ மூலிமா அது ஒர்க் ஆகும். கனெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த இஷ்யூக்கு இந்த ப்ரோக்ராமெல்லாம் ரன் பண்ணுங்கன்னு நம்மளுக்கு ஷெட்யூல் பண்ணி கொடுத்துரும். அதான் ஒயிட் ஆப். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ ஆப்பில் போயிட்டு இது வந்து இந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு பர்சனுக்கும் சென்ட் பண்ண முடியும், அனிமல்ஸ்க்கு சென்ட் பண்ண முடியும், பிளானட்ஸ்க்கு சென்ட் பண்ண முடியும், குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ப்ளஸ் வெஹிக்கல்க்கு, அது எல்லாத்துக்குமே நம்ம சென்ட் பண்ண முடியும். இதுதான் எல்லாமே இருக்குது. நம்ம உங்களுக்கு சின்ன ஒரு டெமோ மூலமாக காமிக்கிறதுனால பர்சன் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களோட நேம் இது ஹோல்ட் பண்ணிக்கோங்க. எந்த சைடு? ரைட் ஹேண்டு. கால் வந்து கிராஸ் பண்ண வேண்டாம். கிராஸ் பண்ண வேண்டாம், தலையில் வைக்கணுமா? ஆமாம். இதை கேட்குது, நம்ம இதை டிவைஸ் கனெக்ட் பண்ணணுமா இதை பண்ணணுமான்னு நம்மளுக்கு அதை கேட்கும். ஓகே. நம்ம கனெக்ட் பண்ணிட்டோன்னா வில் கனெக்ட். இங்கே பிளிங்க் ஆகுதுங்களா, உங்களோட வைப்ரேஷன் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, டேட் ஆஃப் பிளேஸ் இதெல்லாமே ஸ்டோர் பண்ணிடுங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஹீலிங்கும் இதில் கொடுக்க முடியும். இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, நம்ம டிவைஸ் வச்சு கொடுக்குறோம். இப்போ இதே நீங்கள் யூஎஸ் போயிருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இங்கேருந்து உங்கள் ப்ரொஃபைல் இருந்ததுன்னா இங்கேருந்து ஃப்ரீக்வன்சி வந்து டிஸ்டன்ஸ் ஹீலிங்கில் கொடுக்கலாம். பட் அவங்க கிட்ட அந்த டிவைஸ் இருக்கணும்ன்றது அவசியம் இல்லை, அவங்க ப்ரொஃபைல் இருந்தால் போதும். ப்ரானிக் ஹீலிங்லேயும் டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்ண முடியும், ரேக்கி ஹீலிங்லேயும் டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலிமாவும் ஃப்ரீக்வன்சி வந்து நம்மளுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோட ப்ரொஃபைலுக்கு அது போகும். ஏன் க்ளோஸ்அப்பில் எடுக்கிறோன்னா ஐ மூலிமா கனெக்ட் ஆகும். ஓகே. உங்களோட ப்ரொஃபைல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த ஆரா இருக்கு இல்லைங்களா, ஆராக்குள்ளே போகிறேன், கையில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உங்களை பேச வேண்டாம், இப்போ அனலைஸ் பண்ணுறேன். இந்துஜாவை அனலைஸ் பண்ணியிருக்காது. பார்த்திங்க அப்படின்னா 7 சக்ராஸு, என்னென்ன பாயிண்ட்ஸ், எவ்வளோ எனர்ஜி இருக்குது அப்படின்றத கீழே பர்சன்டேஜோடு இருக்கும் நம்மளுக்கு. ப்ளஸ் வந்து இதில் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆல் சக்ரா வந்து செலக்ட் பண்ணும்போது அனலைஸ்க்குள்ளே போகும். இதுதான் அவங்களோட சக்ராஸ் வந்து 7 சக்ராவும் இது இங்கே வந்திருக்கும். இது வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவேன். இதை ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் இருக்கும்,
அது உங்களோட கேரக்டரை வந்து பிரதிபலிக்கும். அதை வந்து எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணணும், ஃபியூச்சர் அஃபர்மேஷனாக மாற்றணும் அப்படின்றது வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சக்கராவும் வேறு வேறு கலரில் இன்டிமேட் ஆகிட்டே இருக்கும். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இதை வச்சு தான் நம்ம டோட்டல் ஹிஸ்ட்ரியே நம்மளால் சொல்ல முடியும். மேக்ஸிமம் இதை சொல்லணுன்னா 1 hour ஆயிரும் நம்மளுக்கு இந்த இது. அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் சொல்லி முடிச்சிருக்கேன். இதுதான் உங்களோட ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ். நீங்கள் இதை படித்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் இருப்பீங்க. சார் எஸ், எடுக்கலாம். அது எடுத்துடலாம். இந்த கலர்ஸ் எல்லாம் இருந்தது இல்லைங்களா, நம்ம 7 சக்கராஸ் கலர்ஸ், அது ஒன்னொன்னும் ஒவ்வொரு கலர்ல மிங்கிள் ஆயிருக்கு அப்படின்னா பிளாக்கேஜ்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதோட கலர்ல இருக்கும்போது தான் எந்த பிளாக்கேஜுமே இல்லை, கிளியரா இருக்கு, எந்த இஷ்யூஸுமே இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா D1E36 வருது அப்படின்னா 7th ஜென்ரேஷனோட கர்மா வந்து இந்த இடத்துல கேரி ஓவர் ஆகுது. ஓ மை காஷ். நீங்கள் இதில் படிக்கும்போது உங்களோட கேரக்டர் அப்படியே இருக்கும். ஓகே, அதே மாதிரி சேக்கரல் சக்கராவோட உங்களோட கர்மா வந்து கேரி ஓவர் ஆகுது E6. ஓகே, அதே மாதிரி 3rd ஐலையும் அகெயின் உங்களோட கர்மா வந்து கேரி ஓவர் ஆகுது. ஓகே, இந்த மாதிரி 7 சக்கராவுக்கும் நம்ம படிக்கலாம். 7 சக்கராவுக்குமே கர்மா கேரி ஆகும் இல்லை, எந்தெந்த இடத்துல கேரி ஓவர் ஆகுதுன்றது தெரிஞ்சிரும். ஓகே, ப்ளஸ் வந்து அங்கெல்லாம் வந்து ட்ரபிள்ஸமா இருக்கும். ஆமாம், அந்த மாதிரி. ஓகே, அதே மாதிரி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு when the person needed into money always there, மணி வேணும்னு நினைக்கிற பர்சன் நீங்கள். கமிட்மெண்ட்ஸ் இருந்தால் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஓகே. ஒவ்வொரு பாயிண்ட்ஸுக்குமே உங்களுக்கு வந்து ப்ரெசண்டில் நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றத ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் சொல்லிடும். டிசையர் ஸ்டேட்டில் நான் எப்படி இருக்கணும், இப்போ மணி வேணும்னு நினைக்கிறோம், எப்படி இருந்தால் நம்மளுக்கு அந்த மணி வரும் அப்படின்றத ப்ரோட்டோக்கால் கொடுத்துருப்பாங்க. இதை ரெகுலராக ரன் பண்ண மேக்ஸிமம் என்ன இஷ்யூஸ் இருக்கோ அது எல்லாமே சால்வ் ஆயிடும். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு ரன் ஆகிட்டுருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா 6 சொல்லிட்டேன் இல்லைங்களா. இதில் வந்து கோச்-அனலைஸ் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, நம்ம என்னோட அஃபர்மேஷன்ஸ். ஓகே, இப்போ வந்து என்னோட ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வீடு கட்டி மேலே பண்ணணும், ஆனால் அது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி நான் இன்னொரு ஃப்ரான்ச்சைசிங் எடுத்து அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு. இதுதான் அந்த கோச்-அனலைஸ். எனக்கு என்ன வேணும், ஓகே, அதை நான் போட அஃபர்மேஷன்ஸ் மாதிரி உள்ள போட்டுடலாம். இதுலேயே இருக்குது, எல்லா அஃபர்மேஷன்ஸுமே இருக்குது. ஜஸ்ட்டு வைப்ரேட் பண்ணால் அது போய் ஒர்க் ஆகும். நம்ம என்ன மார்னிங் 5 o'clock எழுந்திருக்கணும், எழுதணும், 1 hour எழுதணும், அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இந்த அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு அதை வைப்ரேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஓகே, பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மெரிடியன்ஸ், அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மெரிடியன் பாயிண்ட்ஸ் இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம லங்ஸ் மெரிடியன் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்றது எல்லாமே பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஷூட்டுன்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நம்ம பை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னா அதில் வந்து அடுத்த கட்ட லெவல், நம்ம நார்மலாக இல்லாமல் அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம மூவ் பண்ணும்போது இந்த பிஸ்னஸ் ஷூட் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இருக்கிற பிஸ்னஸ்க்கும் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணதுக்கும் அதுக்கப்புறம் வளர்ந்துருக்கும். ஓ, பிஸ்னஸாக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ஷூட் மூலிமா தான் நான் அந்த டான்ஸ் கிளாஸ் ஃப்ரான்ச்சைசிங் எடுத்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் வந்துட்டு லைவ் டெமோவாக அதை பண்ணி காட்டிட்டீங்க. ஸோ ஹோப் இட் ஹெல்ப்ஸ். நிறைய பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய டீட்டெயில்ஸ் யாருக்கான வேணும்னு கேட்டிங்கன்னா என்னோட இதை ஷேர் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.